காவிரி நியூஸ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை மீண்டும் ஒரு 8 திசை நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் பல முக்கியமான விஷயங்களை குறித்து பேசுவதற்கான வாய்ப்பாக தான் இந்த 8 திசை நிகழ்ச்சி அமைந்திருக்கின்றது. இன்று நாம் பேசவிருக்கின்ற தலைப்பு அதிமுகவில் இருக்கின்ற பிளவுதான். இது ஒரு சாதாரண அரசியல் கட்சியில் இருக்கின்ற பிளவாக பார்க்க முடியாது. ஏனென்றால் தமிழ்நாட்டை ஆளுகின்றது அதிமுக. அதில் இருக்கக்கூடிய பிளவு இது தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இதை குறித்து தான் நாம் இன்று பேசவிருக்கின்றோம். ஒரு கட்சியை நிர்வகிப்பதற்கு பலர் சேர்ந்துதான் ஒரு கட்சியை அமைக்க முடியும். அதற்கான கட்டமைப்பு பெரிய அளவிலான கட்டமைப்பு இருக்கும். அதுவும் குறிப்பாக ஆளுகின்ற உயரத்தில் இருக்கின்ற கட்சிகள் பல தலைவர்கள் இருப்பார்கள். ஒரு கிராமத்தில் தொடங்கி தாலுகாவில் மாவட்ட அளவிலான தலைவர்கள், மாநில அளவிலான தலைவர்கள், இப்படி பல்வேறு தலைவர்கள், வலிமை வாய்ந்த தலைவர்கள் பலர் சேர்ந்துதான் ஒரு கட்சியை நிர்வகிக்க முடியும். இதுதான் ஒரு கட்சிக்கான இலக்கணமாக இருந்தது. ஆனால் இதை உடைத்தெறிந்து தற்போது ஒரு தனிநபர், ஒரு முகம், ஒரு தலைவர், ஒரு ஆளுமை, இதற்குள் அனைத்து உறுப்பினர்களும் சேர்ந்து ஒரு கட்சியின் கட்டமைப்பாக மாறிக்கொண்டே வருகின்றது. இதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றது. தற்போது தமிழகத்தில் இருக்கின்ற அதிமுக மட்டும் இல்லாமல் அனைத்து கட்சிகளுக்குமே இதே மாதிரியான ஒரு நிலைமையில் தான் இருக்கின்றது. பல்வேறு பலம் வாய்ந்த தலைவர்கள் சேர்ந்து ஒரு கட்சியில் இருக்காமல் பல்வேறு தலைவர்கள் பல்வேறு கட்சி தலைவர்களாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் தான் நாம் பார்க்கின்றோம். அதுபோன்று ஒரு பலம் பொருந்திய தலைவராக தான் அதிமுகவின் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களும் ஒரு பலம் பொருந்திய தலைவராக இருந்தார். அவரது மறைவுக்கு பிறகு அந்த இடத்தை நிரப்புவதற்கு முடியாது. அதிமுகவினர் திணறி வருகின்றார்கள். இதுதான் இந்த பிளவிற்கு காரணமாகவும் இருக்கின்றது. தற்போது ஏற்பட்டிருக்கின்ற அரசியல் மாற்றம் என்பது டிடிவி தினகரன் சிறையிலிருந்து, திஹார் சிறையிலிருந்து தேர்தல் ஆணையத்திற்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டதாக ஒரு புகார், அந்த வழக்கு, அதில் இருந்து பிணையில் மூலமாக அவர் வெளிவந்திருக்கின்றார். அதற்கப்புறம் பல நிகழ்வுகள் நடந்தே இருக்கின்றன. இதை குறித்து தான் நாம் இன்று பார்க்கவிருக்கின்றோம். இதை குறித்து டிடிவி தினகரன் அவர்கள் சிறைக்கு சென்றதும் அவர் பிணையில் வந்ததும் இதை குறித்து ஒரு விரிவான தொகுப்பை தற்போது பார்க்கலாம். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவை தொடர்ந்து ஆர்கே நகர் தொகுதியில் எலெக்ஷன் வர இருந்தது. அந்த சமயம் அதிமுக கட்சி இரண்டாக உடைந்து 2 பிரிவினர் அதற்காக அந்த கட்சியோட பெயர் சின்னம் இதற்காக போட்டியிட்டாங்க. அதனால தேர்தல் ஆணையம் அந்த கட்சியின் பெயர் சின்னம் 2த்தையுமே முடக்கி வச்சாங்க. இது தொடர்பா அடுத்து பாத்தீங்க அப்படின்னா டிடிவி தினகரன் அவர்கள் இரட்டை இலை சின்னத்தை பெறணும் அப்படிங்கிறதுக்காக லஞ்சம் கொடுக்க முயன்றதாக அவர் மீது ஒரு மிகப்பெரிய புகார் எழுப்பப்பட்டது. தொடர்ந்து இந்த வழக்கு சம்பந்தமாக டெல்லியில கடந்த ஏப்ரல் மாதம் இடைத்தரகர் சுகேஷ் என்பவர் கைது செய்யப்பட்டார். இந்த சுகேஷ் தினகரன் கூட போன்ல வாக்குமூலம் 2 பேருக்கும் உள்ள பேச்சுவார்த்தை நடைபெற்றதாகவும் அந்த கேசட் போலீசார் கையில தரப்புல இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டது. தொடர்ந்து டிடிவி தினகரன் ரூபாய் 50 கோடி வரைக்கும் சுகேஷ் கூட பேரம் பேசினதாக போலீசார் தரப்புல இருந்து ஒரு குற்றச்சாட்டு பகிரங்கமாக தெரிவிக்கப்பட்டது. அடுத்ததா பாத்தீங்கன்னா நேரில் ஆஜராகி இது தொடர்பாக டிடிவி தினகரன் விளக்கம் அளிக்கணும் அப்படின்னு சொல்லி டெல்லி போலீசார் டிடிவி தினகரனுக்கு சம்மன் அனுப்பியிருந்தாங்க. இது தொடர்பாக 37 மணி நேர விசாரணை போலீசார் டிடிவி தினகரனை காவல்ல எடுத்து தொடர்ந்து 37 மணி நேரம் விசாரணை நடத்தினாங்க. அது தொடர்பாக தினகரன் கைது செய்யப்பட்டு திகார் சிறையிலையும் அடைக்கப்பட்டார். அடுத்ததா தினகரனின் நண்பர் மல்லிகார்ஜுனாவும் இந்த வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்டார். இது எல்லாமே தினகரன் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் நடைபெற்றது. அது தொடர்ந்து ஜாமீன் கோரி டிடிவி தினகரன் மனு தாக்கல் செஞ்சிருந்தார். ஆனா டெல்லி போலீசார் தரப்புல இருந்து விசாரணைக்கு ஆஜராகாததுனால விசாரணை தள்ளி வைக்கப்பட்டது. தொடர்ந்து மே 29ஆம் தேதி விசாரணை நடைபெற்ற போது தினகரனுக்கு மே 29ல நடந்த விசாரணையில நிபந்தனை அளவுல ஜாமீன் வழங்கப்பட்டது. ஜாமீன் வழங்கப்பட்ட அப்புறமா டிடிவி தினகரன் டெல்லியில இருந்து சென்னை வந்தாரு. பரப்பன அக்ரஹாரம் போய் சசிகலாவையும் சந்திச்சுட்டு வந்தாரு. தொடர்ந்து அதிமுகவில் அவர் மீது அபிமானம் வச்சிருக்கிற சில எம்எல்ஏக்களை சந்திச்சு பேசிட்டே வராரு. அதாவது சிவசங்கரி நமக்கு டிடிவி தினகரன் அவர்கள் சிறையிலிருந்து பிணை வந்தது வரைக்குமான ஒரு முழுமையான தொகுப்பை வழங்கினார். நம்மோடு இந்த 8 திசை நிகழ்ச்சிக்காக இந்த அரங்கில் 3 விருந்தினர்கள் இணைவிருக்கிறார்கள். திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ், மூத்த பத்திரிகையாளர் சார், வணக்கம். அவரோடு திரு மாத்திரபூதம் ஓ பன்னீர்செல்வம் அணியை சார்ந்தவர், அவரையும் வரவேற்போம், வணக்கம். நம்மோடு தொலைத்தொடர்பில் திரு பெருமாள், எம்ஜிஆர் மன்ற தலைவர், திரு எடப்பாடி பழனிசாமி அணியை சேர்ந்தவர், அவரையும் நாம் வரவேற்கலாம். நாம் தொடர்ந்து இந்த விவாதத்திற்குள் நாம் செல்லலாம். திரு ஸ்ரீனிவாஸ் அவர்கள்,
தற்போது இப்போ அதிமுக 3ஆ பிளவுபட்டிருக்குது. இப்போதைக்கு சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா பல்வேறு குழப்பங்கள் நீடித்து தான் இருக்கின்றது. ஆனாலும் அரசாங்கம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே தான் இருக்கின்றது. இவர்கள் இந்த 3 அணியினராக பிரிந்திருக்கிறாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணி, ஓபிஎஸ் அணி, இப்போ புதிதாக டிடிவி தினகரன் தலைமையிலான அணி. இப்போ இந்த 3 அணிக்கும் தெரியும் தனியாக நம்ம ஒரு பலம் பொருந்திய ஆட்சி அமைக்க முடியாது, தனியாக நம்மளால் செயல்பட முடியாதுன்னு அவர்களுக்கு எல்லாமே தெரியும். இன்னும் 4 வருஷம் ஆட்சி இருக்கின்றது. ஆனால் ஏன் இந்த பிளவு, இந்த குழப்பம்னு நினைக்கிறீங்க? அது 4 வருஷம் ஆட்சி இருக்குது, 21 வரைக்கும் உங்களுக்கு ஆட்சி இருக்குது. அதே நேரத்தில் இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டிருக்கு. இவங்க அத்தனை பேருக்குமே காமனாக ஒரு ஒற்றுமை உண்டு. இவங்க எல்லாருடைய லைஃப் லைனும் அதிமுகங்கிறது. இப்போ அதிமுக விட்டு தினகரனே வெளியில் வந்துட்டார்னா அதுக்கப்புறம் அவரை யாருமே திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அவர் செல்லா காசு, எல்லாருக்குமே அதே நிலை தான். ஸோ இவங்களுடைய அடிப்படையான லைஃப் லைன் அப்படிங்கிறது அதிமுக. தனிநபர் ஆளுமை இல்லைன்னு சொல்கிறீங்க நீங்கள்? இது ஜெயலலிதாவுக்கு அப்புறம் யாருக்குமே இது தனிநபர் ஆளுமை இல்லைங்கிறது அதிமுக தொடர்பான விவாதம் மட்டும் இல்லை. நான் விவாதத்தை திசை திருப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸ்லேயே ஆளுமை மிக்க தலைவர்களுடைய காலம் முடிவுக்கு வந்தாச்சு. இப்போ 2ஆம் நிலை தலைவர்களுடைய காலம் தான். அது திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி. இப்போ என்ன அப்படின்னாக்க, இந்த இவங்க அத்தனை பேருடைய லைஃப் லைன் அதிமுக நல்லா இருக்கிற வரைக்கும் தான் இவங்க எல்லாருமே நல்லா இருக்க முடியும். அதிமுக ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் தான் இவங்க எல்லாரும் நல்லா இருக்க முடியும். இந்த அதிமுகவுடைய லைஃப் லைன் எது அப்படின்னா ரெட்டை இலை. இந்த ரெட்டை இலையை வச்சு தான் அப்படிங்கிறப்போ இந்த ரெட்டை இலையை எப்படியாவது அதிமுக அடைஞ்சே தீரணும். இதில் அடையக்கூடாது இந்த 3 பேரில் யாருமே நினைக்க மாட்டாங்க. அப்படிங்கிறப்போ இது ஒருவேளை இந்த ரெட்டை இலை கிடைக்கிற பட்சத்தில் அதிமுக யார் தரப்பில் கிடைக்குமோ அவங்களோட தான் அதிமுகன்னு ஆகும். அதனால இது கிடைக்கிறதுக்குள்ள அதிமுகவுடைய பெரிய ஆளுமை நான் தான் இந்த அதிமுக என்கிட்ட இருக்கிறது அதிமுகங்கிறத நிறுவ வேண்டிய ஒரு கட்டாயம் இவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. இப்போ அதில் தானே பிரச்சனையே இருக்குது. தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்குது, இப்போ 2 அணிகளாக பிரிஞ்சு இருக்கிறீங்க, நீங்கள் உங்களுக்குள்ள யார் உண்மையான அதிமுக நிரூபிங்கன்னு சொல்லிட்டு அவர்களுக்கான கால அவகாசம் கொடுத்துருக்காங்க. இப்போ 3 அணிகளாக பிரிஞ்சிருந்தா இரட்டையிலே நிரந்தரமாக முடக்கப்பட வாய்ப்பு இருக்கு. பிரிஞ்சிருக்குங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் டிவிஷன் நான் நினைக்கிறேன். எப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆரம்பத்தில் ஓபிஎஸ் வெளியில் வர்றப்ப என்ன சொல்கிறாங்க, அவங்க ரொம்ப முக்கியமாக வச்சதே சசிகலா குடும்பத்தினர் அவங்க வெளியேற்றப்படணும். அதனால தான் ஒரே ஒரு சிங்கிள் அஜெண்டா. அதுக்கப்புறம் மற்றது துணை இது நிறைய இருக்கு. இதை நினைவில்லமாக்கணும், இவங்க விசாரணை நடத்தும், அதெல்லாம் 2வது. ஃபர்ஸ்ட் இதுதான். ஆனால் இன்னைக்கு நேற்றுக்கு ஜெயக்குமார் சொல்றதை நீங்க கவனிச்சு பாருங்க. அவர் ஒதுங்கி இருக்கேன்னாரு, ஒதுங்கி இருக்கணும். அதனால தினகரனோ அவரை சார்ந்தவர்களையோ நம்பி நாங்கள் எதுவும் நடத்தலை, அவர்களை எவரும் தொடர்பு கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி இவங்க ஆரம்பத்தில் யாருக்கு கொடி பிடிச்சாங்களோ, யார் தினகரன் சசிகலா, இன்னைக்கு அவங்க ஒதுக்கி இருக்கணும்னு இவங்களும் சொல்றாங்க. இப்போ ஒரு கோணத்தில் பார்த்தீங்கன்னா இபிஎஸும் நெருங்கி வந்துகிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ இப்ப கட்சி மொத்தமா தங்களை கைவிட்டு போயிருமோங்கிற நிலையில சிறையில் இருக்கக்கூடிய சசிகலாவும் சிறையிலிருந்து வந்த தினகரனும் இவங்களுக்குள்ள இவங்க சர்வைவலுக்காக சில காரியங்களை அவர்கள் ரிலவெண்டா இருக்கணும்னா அவர்கள் மறுபடியும் கட்சியை சந்திக்கணும், கட்சியில பொறுப்புல இருக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த மாதிரி நடவடிக்கை நீங்க சொல்றீங்க. ஆனாலும் அவர்கள் பின்னாலே கிட்டத்தட்ட 10க்கு மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்கன்றதுதான் ஒரு யதார்த்தமான விஷயமாக இருக்கின்றது. இப்போ தற்போது டிடிவி தினகரன் அவர்கள் பக்கம் இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் குறித்து ஒரு முழுமையான தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தேர்தல் ஆணையருக்கு லஞ்சம் கொடுக்க முயன்ற வழக்கில் சிறை சென்ற அதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஜாமீனில் வெளிவந்தார். இந்நிலையில் கட்சியில் நிலவும் பல்வேறு குழப்பங்களுக்கு மத்தியில் 11 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு தினகரனுக்கு இருப்பதாக செய்திகள் வெளியாகின. இதைத் தொடர்ந்து தற்போது செந்தில் பாலாஜி, கலசப்பாக்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் மற்றும் செய்யாறு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மோகன் உள்ளிட்ட 7 சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று டிடிவி தினகரனை அவரது இல்லத்தில் அடுத்தடுத்து சந்தித்தனர். இதனால் அதிமுக இரு கட்சியினரிடையேயும் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. டிடிவி தினகரன் குறித்த விவகாரத்தை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்றும் அவசரப்பட்டு யாரும் எந்த முடிவிற்கும் வர முடியாது என்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜே கே வாசன் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் தற்போதைய ஆட்சி நிலைக்குமா அல்லது நீடிக்குமா என்பது குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு பின்னர் தான் தெரியும் என்றும் குறிப்பிட்டார். டிடிவி தினகரன் அவர்களை பற்றிய அமைச்சரவையினுடைய இன்றைய முடிவு, இதனுடைய அறிவிப்புக்கான உள்நோக்கம் என்ன,
உண்மை நிலை என்ன, பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அவசரப்பட்டு இதில் எந்த முடிவுக்கும் யாரும் வர முடியாது. இது அதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரம் என்று ஒருபுறம் எடுத்துக்கொண்டாலும் கூட தமிழக அரசினுடைய சிறத்தன்மை இதில் அடங்கி இருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. எனவே ஆட்சி நிலையான ஆட்சியாக பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எலெக்ஷனுக்கு அப்புறம் உண்மை நிலை வெளிவரும். நடைபெறவுள்ள சட்டமன்ற கூட்டத்தொடர் வரை தமிழகத்தில் அதிமுக ஆட்சி நிலைக்குமா என்பது கேள்விக்குறியாக இருப்பதாக திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் திமுக சார்பில் நடைபெறும் குளம் தூர்வாரும் பணியினை பார்வையிட வந்த ஸ்டாலின் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியின் போது இதனை தெரிவித்தார். முதல்ல சட்டமன்றம் கூடுகிற வரையிலே இந்த ஆட்சி நிலைக்குமா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. எனவே அந்த ஆட்சி நிலைத்து சட்டமன்றம் கூடுகிற போது அப்போது எங்களுடைய ஜனநாயக கடமையை திமுக நிச்சயமாக ஆற்றும். தமிழகத்தில் அரசியல் மாற்றங்கள் நிகழ்ந்து வரும் சூழ்நிலையில் டிடிவி தினகரனுடனான அமைச்சர்கள் சந்திப்பு அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது. காவேரி பிரைம் செய்திகளுக்காக ஜெகதீஷ் மற்றும் சிவசங்கரி. தற்போதுள்ள அரசியல் சூழ்நிலை குறித்த ஒரு முழுமையான தொகுப்பை பார்த்தோம். திரு மாத்திரபூதம், இப்போ திரு ஸ்ரீனிவாஸ் அவர்கள் சொன்னது போல தான் இப்போ இந்த குழப்பங்கள்லாம் வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு, தேர்தல் ஆணையத்திற்கு யார் உண்மையான அதிமுக என்கின்றதை நிரூபிக்கணும்ன்ற ஒரு அணியில் ஒரு திசையில் பயணிக்கிறாங்க. அது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களது அணியும் ஓபிஎஸ் அவர்களது அணியும் கிட்டத்தட்ட ஒரே கோட்டில் பயணிக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா அவர்கள் 2 பேருமே சொல்றது என்ன, சசிகலா தரப்பு அவர்கள் குடும்பத்தை ஒதுக்கி வைக்க வேண்டும்ன்றது 2 பேருமே ஒரே கருத்தை தான் சொல்றாங்க. அப்போ ஓபிஎஸ் அணியும் இபிஎஸ் அணிக்கு கொஞ்சம் நெருங்கி வர்றதா நீங்க உணர்றீங்களா? அது கண்டிப்பாக நடக்காது. எப்படின்னா நெருங்கி வருதுன்றது ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் 2 கண்டிஷன் அப்சல்யூட்லி ஹானர் பண்ணதான். ஒன்று, சசிகலாவும் தினகரனும் கட்சியிலையும் ஆட்சியிலையும் இருக்கக்கூடாது. இது 100% இல்லை. இவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து அவங்க சொல்லிட்டாங்க, இவர்கள் ஒதுங்கி அதான் சொல்ல வரேன். இபிஎஸ் சைடில் சொல்லின்னு இருக்காங்க. சொல்கிறதுன்னு ஒன்று வேற, நடக்கிறதுன்றது வேற. இப்போ நேற்று தினகரன் வந்த உடனே என்ன சொன்னார்னா, யார் ஜெயக்குமார் யார், அவர் என்ன இது செய்யறதுன்னு கேட்டார். சொல்லி என்ன பிரயோஜனம்? இவங்க சொல்றவங்களா இருந்தால் ஃபைனான்ஸ் அவர்களுக்கு அதிகாரம், நிதியமைச்சர் சொல்லலாமா? அவர்களுக்கு அதிகாரம் இருக்கணும்ல, அது வேற விஷயம். நிதியமைச்சர் சொல்லின்னு இருக்கார் சொல்றாருல்ல. அப்போ அவர் சொல்லும்போது ஏன் தினகரன் அப்படி சொன்னார்? இவர் யார் என்ன கேள்வி கேட்கறதுக்கு, என்ன வைக்கிறதுக்கும் ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஜெனரல் செக்ரட்டரி சசிகலா தான். இதுல என்ன தெரியுது, அவருக்கு அமைச்சருக்கு வந்து அதிகாரம் இல்லை இவரை நீக்கிறதுக்கு. இபிஎஸ் அண்ட் தினகரன் இப்ப நடக்கிறதெல்லாம் ஒரு நாடகம். அதுதான் ஓபிஎஸ் கிளியரா சொல்லியிருக்கார். டெய்லி ஒரு நாடகத்தை அரங்கேற்று அவர்களுக்குள்ள வேற்றுமை இல்லை, உடன்பாடு கிடையாது. நான் இந்த 4 வருஷம் ஆட்சி நடக்கணும், அதுக்கு நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழற மாதிரி அழுன்றது தான் ஓடின்னு இருக்கு. இப்போ நீங்கள் போட்டீங்க முன்னாடி பார்த்தேன், இவருக்கு 25 அவருக்கு 92 எல்லாம் 2 பேரும் பிரியலை. நீங்கள் நினைக்கிறீங்க தினகரனும் இபிஎஸும் பிரிஞ்சிருக்காங்க, பிரியலை, பிரியிற மாதிரி இருக்காங்க. எல்லாரும் பிரசிடென்ட் எலெக்ஷன் வரைக்கும் அது முடிஞ்ச அப்புறம் பாருங்க, 122 பேரும் திருப்ப கைகோர்த்து செயல்படுற மாதிரி ஸ்டிக் பண்ணிட்டு இந்த ஆட்சியில் இருக்கணும்னு இருக்கிறது தான் அவங்களுடைய. சரி, ஒரு நிலையான ஆட்சியை தருவாங்கன்னு சொல்லி உங்க அது நிலையான ஆட்சியை நான் சொல்ல முடியாது. ஏன்னா அடுத்தது நீங்க கேட்டீங்களே சென்ட்ரல் பிஜேபி கவர்மெண்ட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் பாஜக என்ன செய்கின்றதை விவாதிப்போம், அடுத்த கட்டமா விவாதிப்போம் பாஜகவை குறித்து. திரு பெருமாள் அவர்கள் வணக்கம். அதாவது நாம விவாதிச்சுட்டு இருக்கதை நீங்க கேட்டுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திரு மாத்திரபூதம் அவர்கள் ஓபிஎஸ் அணியை சார்ந்தவர். அவர் என்ன சொல்றாருன்னா, டிடிவி தினகரன் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஆனா எந்த விதமான கருத்து மோதல்களும் கிடையாது, வேறுபாடு கிடையாது, இது ஒரு நாடகம் அப்படின்றார். நீங்க ஒன்னா சேர்ந்துதான் இருக்கீங்களா? அதாவதுங்க, புரட்சித் தலைவி அம்மாவுக்கு பின்னால, அவருடைய மறைவுக்கு பின்னால இந்த இயக்கத்தை காப்பாற்றணும், தொடர்ந்து பேசுங்க அங்கிற ஒரே ஒரு குறிக்கோளோட இபிஎஸ் இன்னைக்கு இருக்கார். இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக 16/2/2017 அவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்ற நாளிலிருந்து புரட்சி தலைவி அம்மாவனுடைய கொள்கையில் அம்மாவனுடைய ஆட்சி, புரட்சி தலைவி அம்மாவனுடைய ஆட்சி எப்படி தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தொடர்ந்து சேவை செய்ய வேண்டும், இந்த தமிழ் மக்களுடைய
ஏழ்மை நிலையை மாற்ற வேண்டும். தமிழகம் கல்வி தரத்திலே அனைத்து மாநிலத்திலேயும் முதல் மாநிலமாக இந்த கல்வி உயர வேண்டும் என்பதற்காக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பாடுபட்டது போல இன்று மரியாதைக்குரிய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இன்று தமிழகத்திலே கடந்த 3 மாதங்களாக தொடர்ந்து அம்மா அவர்கள் எப்படி திரு பெருமாள் ஒரு நிமிடம். நமது நிதி அமைச்சர் திரு ஜெயக்குமார் அவர்கள் பத்திரிகையாளரை சந்தித்து வருகின்றார். அதன் நேரலையை தற்போது பார்க்கலாம். முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறப்பான முறையிலே வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றார்கள். எனவே சட்டமன்றம் கூடுகின்ற நிலையில் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களை மாவட்ட வாரியாக அழைத்து பேசி இன்றைக்கு கூட 8 மாவட்டங்கள் 8 மாவட்டத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களை எல்லாம் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அழைத்து அந்தந்த தொகுதிகளில் நிலவந்த பிரச்சனைகள் எல்லாம் குறித்து சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தார்கள். அந்த கருத்துக்கள் அடிப்படையிலே எல்லா தொகுதிகளிலும் பணிகள் நிறைவேற்றப்பட வேண்டும். குறிப்பாக அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் பணிகள் போன்றவை எல்லாம் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் செய்யப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே உத்தரவிட்டு அந்த அடிப்படையிலே உடனுக்குடன் அம்மாவுடைய அரசை வழிநடத்துகின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு இவ்வளவு 8 மாவட்டத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களை சந்தித்திருக்கின்றார்கள் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். சார் அதே போன்று அதெல்லாம் ஒரு த்ரெட்டும் கவர்மெண்ட் கிடையாது. ஆல்ரெடி ஏற்கனவே சொன்னது மாதிரி 2021 2021 வரை அம்மாவுடைய ஆட்சி தொடரும். அதன் பிறகு இன்றைக்கு ஒரு சிறப்பான ஒரு நல்ல அரசை அம்மாவுடைய அரசை வழிநடத்துகின்ற மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2021 வரை முதலமைச்சராக தொடருவார்கள். அது மட்டுமில்லாமல் மீண்டும் மக்களை சந்தித்து 2021க்கு பிறகு அம்மாவுடைய ஆட்சி தான் தமிழ்நாட்டிலே மலரும். என்ன கேள்வி? அருமை நண்பர் தங்க தமிழ்ச்செல்வன் சொன்னதை யாரும் பொருட்படுத்த தேவையில்லை. ஜஸ்ட் ignore that. Sir, தனிப்பட்ட முறையில் அவர்கள் சந்தித்திருப்பார்கள். தனிப்பட்ட முறையில் அவர்கள் சந்தித்திருப்பார்கள். எனவே அதை ஒரு அரசியலாக்க கூடாது. எனவே அதற்கும் நிலையான ஆட்சி நடைபெறுகின்றது, அது தொடரும். அதற்கு இதற்கும் சம்பந்தம் இல்லை. அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணுமா இல்ல அவங்களுடைய சொந்த இதுன்றனால விட்டுலாம்ன்றீங்களா? ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டவாறு, நான் குறிப்பிடவில்லை, நாங்கள் குறிப்பிட்டவாறு என்று சொன்னால் கட்சியிலே வழிகாட்டும் குழு இருக்கின்றது. அந்த வழிகாட்டும் குழு அதனுடைய அடிப்படையிலே கட்சி வழிநடத்தப்படுகின்றது. எனவே அது குறித்து கட்சியை வழிநடத்துவது குறித்து எந்த பிரச்சனையும் எழவில்லை. ஆட்சியை பொறுத்தவரை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு திறம்பட அம்மாவுடைய அரசை வழிநடத்துகின்றார்கள். எனவே தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்றைக்கு அம்மாவுடைய அரசிலே எல்லாவித நன்மைகளும் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். சில பேருக்கெல்லாம் கவலை இருக்கின்றது, அது குறித்து நான் தெரிவிக்கவில்லை. சார் மூன்றாவது It's not related to the issue of the quantum that determine the majority. See, we are having the absolute majority. That is not at all issue. They met Dinakaran means that is, they may be the personal meeting. So that, would you? That won't be mixed with the politics. So okay? would you consider TTV as a threat to the party? No threat for Amma's government. Amma's government rule will be till 2021 and thereafter we met the people. Again we will come back to the power. Okay?
தேங்க்யூ. நாம் தொடர்ந்து பேசுவோம். 2021 வரைக்கும் ஆட்சியில் இருப்போம், அதை தொடர்ந்து மீண்டும் தேர்தலை சந்தித்து வெற்றி பெறுவோம் என்று அவர் ஜெயக்குமார் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். திரு பெருமாள், உங்கள்கிட்ட தான் நான் கேட்க விரும்புகிறது, நிதி அமைச்சர் இப்போ வந்து தொடர்ச்சியாக நாங்கள் தான் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, எங்களுக்கு டிடிவி தினகரன் அவர்களை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் ஒரு தனிப்பட்ட சந்திப்பு, அதை பற்றி கருத வேண்டியதில்லை, எங்களுக்கு ஆட்சிக்கும் கட்சிக்கும் எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்றாரு. ஆனால் உண்மையான நிலைமை அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அந்த அளவு கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்களா நீங்க? இல்லை இப்போ இல்லை இல்லை மரியாதைக்குரிய கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய இப்போ டிடி தினகரன் இல்லைங்க, அவரை போய் சந்திக்கிறத ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர், புரட்சி தலைவியால் அறிவிக்கப்பட்டு வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர், அவங்க போய் பார்க்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா அதில் என்ன தப்பு? அவங்க கடைசியில் என்ன சொல்கிறாரு தினகரன், மரியாதைக்குரிய தினகரன் என்ன சொல்கிறாரு, தமிழகத்தினுடைய முதலமைச்சருடைய ஆட்சிக்கு எந்த விதமான கெட்ட பெயரும் நீங்கள் ஏற்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அதில் என்ன இருக்குது? இருக்கக்கூடாது, இந்த ஆட்சி தொடரணும். அம்மா வந்து மக்களிடத்தில் ஓட்டு வாங்கி என்ன தமிழ் மக்களுக்காக செய்யணும்னு கேட்டு இந்த தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு வந்து தமிழ்நாட்டை காப்பாத்துறேன்னு சொல்லி உறுதி கொடுத்த அந்த புரட்சி தலை அம்மாவுடைய ஆட்சி. இதுல இவர்கள் வந்து டிடிவி தினகரன் அவர்களை சந்திக்கிறதுல எந்த விதமான தப்பும் இருக்க முடியாது. ஆனா ஒரே ஒரு கேள்விதான், சிறிய கேள்விதான், என்னன்னா இந்த சந்திக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்தை எதிர்த்து பேசுறாங்க, அரசாங்கத்தை எதிர்த்து பேசுறாங்க. சசிகலா அவர்கள் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த ஆட்சியை வழங்கினார்னு சொல்றாங்க. நாங்க வேற கட்சிக்காரனை போய் பார்த்தோமா? திமுக காரனை நம்ம போய் பார்க்கலையே. மரியாதைக்குரிய இப்ப துணை பொதுச் செயலாளர் இருந்தாரு, அவர் வந்து சந்தர்ப்ப சூழ்நிலையினால அவர் வந்து சிறைச்சாலையில் இருந்தாரு. வெளி வந்தவரை ஒரு நல விசாரிக்கிற தப்பு இல்லையா? பாக்குறதுல எந்த விதமான தப்பு இருக்க முடியாது. பெருமாள் அவர்கள் கேட்ட கேள்வியை தான் நான் திரு மாத்திரபோதம் அவர்கள்ட்ட வைக்க விரும்புறேன். அதாவது அவர் சந்திக்கிறதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை டிடிவி தினகரன் அவர்கள். ஆனா சந்திச்சுட்டு வந்து அவர்கள் வந்து இந்த அரசாங்கத்துக்கு துரோகம் செய்தவர்கள், சசிகலா அவர்களுக்கு துரோகம் செய்தவர் எடப்பாடி பழனிசாமி என்ற தொனியில தான் பேசுறாங்க. அப்போ இதுக்கு முன்னதாக பேசினது ஓபிஎஸ் தரப்புலையும் ஓபிஎஸ் வந்து சசிகலா அவர்களுக்கு துரோகம் செய்தார்னு பேசினாங்க. இப்போ ரெண்டுத்திற்கும் ஒரு வித்தியாசம் இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது ஃபர்ஸ்ட் இவருக்கு தெரிஞ்சுக்கணும், இதே ஒரு நிதியமைச்சர் ஒரு 20 நாள் முன்னாடி நேரடியாகவோ மறைமுகமாகவோ எங்கள் கட்சி எம்எல்ஏ வந்து சசிகலாவை போய் பார்க்க மாட்டார்கள், பேச மாட்டார்கள் சொன்னவர் தான் இவர். இப்போ வந்து சொல்கிறாரு பர்சனலாக போய் பார்த்தா என்னன்னு. இவங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, இவங்களுக்குள்ள ஒரு கிளாரிட்டியே இல்லை இவங்களுக்குள்ளே. இல்லை, இப்போ நீங்க தொடக்கத்துல நீங்க சொன்னீங்க அவர்கள் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து நாடகம்னு சொன்னீங்க. நாடகம் தான், அது கண்டிப்பா நாடகம் தான். எதுக்கு சொல்ல வரேன், கிளாரிட்டி இல்லை. எப்படின்னா நாடகத்துல கிளாரிட்டி இல்லைன்னு சொல்றீங்க. இவங்க பேசுறதுல நாடகன்றது கன்செப்ஷுவலி இவங்க 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. சிஎம்க்கும் தினகரன் உங்களுக்கும் சசிகலா மேடத்துக்கும் கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்டிங். ஆனால் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இபிஎஸ் இது வரைக்கும் வாய் திறந்து எதுவும் பேச மாட்டார் அவர். ஏன்னா அவர் பார்த்துட்டு இருக்காரு என்னென்ன நடக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ உதாரணத்துக்கு நேற்று ஒரு தொலைக்காட்சி என்னோட இவரும் பேசினார், நம்ம நாஞ்சில். அவர் கிளியராக சொல்கிறார், யார் இந்த ஜெயக்குமார், இதிலே கேட்டார் யார், அவருக்கு யார் பவர் கொடுத்தாங்க, இது மாதிரி மேல் மட்டத்தில் எல்லாம் ஒன்றா இருக்கிறாங்க, அடுத்த மட்டத்தில் தான். ஆமாம், ஏன்னா அப்போ தான் இந்த 4 வருஷம் ஓடணும். இப்போ வந்து பிரசிடென்ட் எலெக்ஷன் வரைக்கும் ஏதாவது இன்டாக்டில் பண்ணியிருந்தால் தான் முடியும். அதுக்கப்புறம் தான் டெசிஷன் எடுப்பாங்க எப்படி போகிறது. அது வரைக்கும் இவர் 60 நாள், எதுக்கு 60 நாள் திடீர்னு கொண்டு வந்தார் அவரு? இல்ல 60 நாள் அந்த கேள்வி நான் கேட்க இல்ல அந்த 60 நாள் கால அவகாசத்துக்கு வரேன். அதுல பல்வேறு விஷயங்கள் இருக்கு, அதுக்கு வரேன்னா திரு ஸ்ரீனிவாஸ் அவர்கள் இப்பொழுது இவர்கள் சொல்றது போல அவர்கள்லாம் ஒன்னாதான் இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு சாத்தியம் இருக்குதா? ஏன்னா அவர்கள்லாம் நீங்க சொன்னது போல அவர்கள் எல்லாரும் தேர்தல் ஆணையத்துக்கு நிரூபிக்கணும், இந்த இரட்டை இலை சின்னத்தை மீட்கணும். அது யாருக்கு கிடைக்க போதோ அது லாட்டரி டிக்கெட் மாதிரி தான். அவர்கள் கிடைத்தவர்கள் அவர்கள் தான் பலம் வாய்ந்த அணியாக இருப்பாங்க, மற்றவர்களும் அவரோட சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்போ இந்த பலத்தை நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏதாவது ஒரு அணிக்காவது இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதாவது ஒரு விஷயம், இதில் வந்து இப்போ பல பேர் பாதிக்கப்பட்டு பலவிதமாக இருந்தாலும் அதிக அளவில் ரொம்ப வெளிப்படையாக பாதிக்கப்பட்டு உள்ளே இருக்கிறதுங்கிறது சசிகலாவும் தினகரன் தான். ஏன்னா 2 பேருமே உள்ளே போயிருக்காங்க, ஒருத்தர் உள்ளே தான் இருக்காங்க ஜெயிலுக்குள்ளே, இன்னொருத்தர் சிறைக்கு போயிட்டு வெளியில் வந்திருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன நேரும் அப்படின்னா, இப்படியே நம்ம வெளியில் வந்திருக்கோம் அப்படின்னா கட்சி நம்ம கையை விட்டு போயிருமோ, ஏன்னா கட்சியை வச்சு தானே இவங்க எல்லாமே. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்போ நேற்றைக்கு ஜெயக்குமார் பேசுகிற போது ஒரு விஷயம் சொன்னார். ஏப்ரல் 17ஆம் தேதி அவர் சொன்னது போல் கட்சியிலிருந்து ஒதுங்கி இருப்பேன் என்று சொன்னார். அதுபோல் அவர் ஒதுங்கி இருக்க வேண்டும். எங்கள் கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் எவரும் போய் பார்க்க மாட்டார்கள் அப்படின்னு சொன்னார்.
இது வந்து நேத்திக்கு ஜெயக்குமார் சொன்ன ஸ்டேட்மெண்ட் நிதியமைச்சர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்றது போய் பார்க்க மாட்டார்னு, அப்படி கிடையாது, என்ன பார்க்கறதுக்கு எத்தனை பேர் வராங்க பாரு அப்படிங்கிற மாதிரி தான். இது வந்து இவரோட ஸ்ட்ரென்த்தை காட்டுறதுக்கான ஒரு முயற்சி. யார் இந்த மாதிரி ஆட்கள் வந்துட்டு போகிறது அப்படிங்கிறது. ஆனால் இப்படி வந்துட்டு போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து பிளவுன்னு நான் சொல்ல மாட்டேன். இது வந்து இப்போ காங்கிரஸ்ல மூப்பனார் கோஷ்டி வாழப்பாடி கோஷ்டி மாதிரி. ஆனால் அவங்க ஒரே இது. இப்போது ஒரே ஒரு விஷயம் இப்போ சார் சொல்கிறப்போ ஒன்று சொன்னார். அதாவது இது வந்து இவங்களுக்குள்ள இந்த மாதிரி ஒரு நாடகமாக போயிட்டு இருக்கு, இவங்க வந்து பிரிஞ்செல்லாம் வரல அப்படின்னு. இப்போ ஓபிஎஸ்ஸே எங்கே பிரிஞ்சு வந்திருக்காரு? இப்போ அவர் யார்? அதிமுக எம்எல்ஏ தான். அவர் கூட இருக்க அத்தனை பேர் புரட்சி தலைவி அம்மா எதுவாக இருக்கட்டும் அதிமுக எம்எல்ஏக்கள் தான். இவங்களும் அதிமுக எம்எல்ஏக்கள் தான். எல்லாருமே அடிப்படையில் ரெட்டை இலையில் நின்று ஜெயித்தவங்க. இவங்க யாருக்குமே வந்து அடிப்படையில் 21 வரைக்கும் உண்டான இந்த எலெக்ஷனில் திரும்ப ஒரு எலெக்ஷனை கொண்டுறதுக்கான முயற்சிங்கிறது இருக்காது. இருந்தால் தற்கொலைக்கு சமமான முயற்சியாக இருக்கும். ஏன்னா இப்போ திடுதுப்புன்னு ஒரு எலெக்ஷன் வந்தால் ஒரு வேளை லாட்ரி திமுகவுக்கு நோக்கி அடிக்கலாம் முற்றிலும். அதாவது இவங்க நேற்று வரைக்கும் நண்பர்களாக இருந்தவங்க, நண்பர்களுக்கு இடையில கருத்து மோதலால் ஒருத்தருக்கு ஒருத்தர் முட்டிட்டு இருக்கிறது வேற. நீங்க சொல்றீங்க எதிர்காலத்தை முழுக்க ஒரு எதிரியோட சண்டை போடணுங்கிறது இன்னும் வேற விஷயம். களத்தையே மாத்தி விட்டு நண்பர்களோட மோதிக்கலாம், ஒரு அளவு சுலபமா இருக்கும். ஆனா எதிரியை சமாளிக்கிற கஷ்டம் சொல்றீங்க. ஆனா என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ மூப்பனார் அணி, எடப்பாடி வாழப்பாடி அவர்களது அணி அப்படி பிரிஞ்சிருக்கும் போது கூட அவர்கள் இருவரும் வந்து அகில இந்திய காங்கிரஸ் தலைமைக்கு கட்டுப்பட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அப்படி ஒரு கட்டுப்படுத்துற ஒரு ஒருத்தரா இல்ல. ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது பல்வேறு அணிகள் இருந்தது இருக்கு. மத்திய அரசு அது என்ன ரோல் பிளே பண்ணுது? இப்ப எல்லாருமே நான் ஒண்ணு கேட்கிறேன். ஜனாதிபதி தேர்தல் முடிந்த பிறகு ஜனாதிபதி தேர்தல் தங்களுக்கு ஏற்றபடி சரியாக முடியணும். யாருக்கு ரொம்ப அக்கறைப்படுவா? பிஜேபி தான் அக்கறை பண்ணும். ஜனாதிபதி தேர்தலுக்கும் அதிமுகவுக்கும் ஜனாதிபதி தேர்தலுக்கும் சின்ன மாநில கட்சிகளுக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு? ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகுன்னு எதுக்காக சொல்லணும்? ஜனாதிபதி தேர்தலில் இப்போ என்டிஏவுக்கு தேவையான ஓட்டுக்கு 20,000 ஓட்டு கம்மியாக இருக்குது. அதனுடைய எலக்டோரல் காலேஜில் 10,98,000 ஓட்டு உண்டு. அதில் வந்து இப்போ இருக்கிற ஸ்ட்ரென்த்து படி இதுக்கு என்டிஏக்கு வந்து 5,70,000 ஓட்டு தேவை. 5,50,000 இருக்குது. 5,49,000 சில்லறை இருக்குது. 50,000 வச்சுப்போம், 20,000 தேவை அவங்களுக்கு. அதிமுக இப்போ இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் பிரச்சனை இல்லாம இருக்கணும். எல்லா எம்எல்ஏக்களுடையும் ஓட்டு தேவை. பாருங்க இப்போ 3 பேர் பாஜக இவர்களை கட்டுப்படுத்துன்னு சொல்லி அப்ப நீங்க சொல்றது ஒரு சின்ன விஷயம் நான் சொல்றேன், ஒரு சேலஞ்சாவே சொல்றேன். இப்போ இங்க வச்சுட்டு எலெக்ஷன்ல ஜனாதிபதி எலெக்ஷன் இப்போ 3 பேருக்கும் பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்கல்ல. 3 பேர் நான் அடிப்படையாக ஒரு சின்ன கேள்வி, இந்த 3 குழுவில் யாருக்காவது சித்தாந்த பிரச்சனைகள் ஏதாவது உண்டா? தத்துவார்த்த பிரச்சனைகள் உண்டா? ஒண்ணுமே கிடையாதுங்க. எல்லாரும் எக்ஸ் அதிமுக இல்லாட்டி இப்போ இருக்கிற அதிமுக ஏதோ ஒன்று, இவ்வளவுதானே. மக்கள் பிரச்சனைக்காக பிரிஞ்சோம். நாளைக்கு எலெக்ஷனில் பிஜேபி யாரை கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு எதிராக இந்த ஓபிஎஸ்ஸை சேர்ந்த எம்எல்ஏக்களோ, தினகரனுடைய எம்எல்ஏக்களோ, எடப்பாடி சைடில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ யாராவது ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? எதிராக ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா இந்த 3 பேரை கட்டுவேன். நீங்கள் மத்திய அமைப்புங்கிறது அது அதனுடைய இன்ஆர்கானிக்காக இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. இது வந்து புதுசாக இப்போ பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவனுக்கு நிறைய படிக்க இப்போ நிறைய விஷயம் கிடைக்குது. எக்ஸ்டர்னலாகவும் இருக்கலாம். சரி, நீங்க சொல்றத பார்த்தா இந்த 3 அணிகளும் வந்து மத்தியில் இருக்க பாஜக அரசுக்கு கட்டுப்பட்டு இருக்குன்னு சொன்னா, அப்போ தமிழ்நாட்டில் 3 அணிகள் கிடையாது, 4 அணிகள் நினைக்கிறேன். தமிழ்நாடு பாஜக ஒரு அணியா இருக்கும். அப்போ இப்போ இவருக்கு 3 அணி, அப்புறம் தமிழ்நாடு இன்டர்பிரேஷனை பொறுத்தது இருக்கலாம். அப்படியே நீங்க இன்டர்பிரேட் பண்ணலாம். அது வாய்ப்பு. தேர்தலை சந்தித்தால் அப்போ இவர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்தா சந்திப்பாங்க நீங்க சொல்றீங்க. ஜனாதிபதி எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்றப்போ பிஜேபி சார்பில் அனௌன்ஸ் பண்றோம். பிஜேபி கேண்டிடேட்டை எதிர்த்து அதிமுக எம்எல்ஏக்கள்ல எந்த அணி வாக்களிக்க மாட்டாங்க நீங்க சொல்றீங்க. இதை எடுத்துக்கிறேன், நான் உங்கள்கிட்ட வர்றேன். தற்போது டிடிவி தினகரன் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அணியை சேர்ந்த 2 பிரிவுகளா இருக்குது. இவர்கள் எது மோதிக்கொள்வது போல ஒரு தோற்றம் இருக்கின்றது. இதை குறித்து ஒரு முழுமையான தொகுப்பை தற்போது பார்க்கலாம். 1 மாத சிறைக்கு பின்னர் ஜாமீனில் வந்த தினகரன் பெங்களூரு சிறையில் இருக்கும் சசிகலாவை சந்தித்த பின்னர் தன்னை கட்சியை விட்டு நீக்கும் அதிகாரம் யாருக்கும் இல்லை, இன்னும் 60 நாட்கள் பொறுத்திருப்பேன், கட்சி வளர்ச்சியடையவில்லை என்றால் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பேன் என்றார் தினகரன். நிதியமைச்சர் ஜெயக்குமார் தலைமையில் 19 அமைச்சர்கள் ஆலோசனை நடத்திவிட்டு முதலமைச்சரை சந்தித்தனர். பின்னர் பேட்டியளித்த ஜெயக்குமார், அதிமுகவிலிருந்து தினகரன் குடும்பத்தார் முழுவதுமாக ஒதுக்கி வைக்கப்படுகிறார்கள் என்றார்.
இதனைத் தொடர்ந்து தலைமை செயலகத்தில் உள்ள அமைச்சர்களின் அறைகளில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் புகைப்படம் இடம் பிடித்துள்ளது. டிடிவி தினகரனை எம்எல்ஏக்கள் பலரும் தொடர்ந்து சந்தித்து வரும் வேளையில் 9 மாவட்ட எம்எல்ஏக்களுடன் முதலமைச்சர் பழனிசாமி சந்திப்பு என்ற தகவல் ஆட்சியை தக்கவைக்கும் முயற்சியாகவே தெரிகிறது. நாளை தென் மாவட்டங்களைச் சேர்ந்த எம்எல்ஏக்களை முதலமைச்சர் சந்திக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. விரைவில் பேரவை கூட உள்ள நிலையில் எம்எல்ஏக்கள் செயல்பட வேண்டிய விதம் மற்றும் அவர்களது மனநிலை குறித்து முதலமைச்சர் ஆலோசிப்பார் என்று தெரிகிறது. இது ஒருபுறம் இருக்க கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவரை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்பது தினகரனின் திட்டமாக சொல்லப்படுகிறது. ஆனால் இதற்கு முதலமைச்சர் எடப்பாடி சம்மதிக்க மாட்டார் என்பதால் விரைவில் பூகம்பம் வெடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தன் வசமுள்ள எம்எல்ஏக்களை சட்டப்பேரவை நடக்கும்போது எடப்பாடிக்கு கட்டுப்படாமல் வேறு மாதிரி நடந்து கொள்ள தினகரன் உத்தரவிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் 2 அமைச்சர்களை தவிர பெரும்பாலான அமைச்சர்கள் தன் பக்கம் நிற்பார்கள் என நம்புகிறார் எடப்பாடி. தற்போதுள்ள மோதல் குறித்து ஒரு முழுமையான தொகுப்பை பார்த்தோம். திரு பெருமாள், இவர்கள் திரு ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பேசினதை நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக அவர் வந்து தெளிவாக சொன்னார், பாஜகவுக்கு கட்டுப்பட்டு தான் நீங்கள் இருக்கிறீங்கன்றதை சொன்னார். அதில் உண்மை இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா நமது எம்ஜிஆர்ல பாஜக அரசை வந்து விமர்சித்து எழுதினதை அமைச்சர் தனஞ்செயக்குமார் அவர்கள் வந்து சொன்னார், இதில் இதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, பாஜக நல்லா தான் செயல்படுதுன்றது போல அவர் பேட்டி அளிச்சிருந்தார். அப்போ பாஜகவுக்கு கட்டுப்பட்டு தான் நீங்கள் செயல்படுறீங்களா? அதாவதுங்க, இல்லை பாஜகவுக்கு நமக்கு என்னங்க இருக்கு? ஏங்க பாஜக மத்திய சர்க்கார் ஆளக்கூடிய கட்சி, நாங்கள் மாநிலத்தில் நாங்கள் ஒன்றும் பாஜகவை கட்டுப்பட்டு இருக்க வேண்டிய அவசியம் அதிமுகவுக்கு எதுக்குங்க? பாஜகவுக்கு நான் கட்டுப்பட எதுக்கு நம்ம பாஜக கட்டுப்படணும்? நம்ம கிட்ட வந்து 122 சட்டமன்ற உறுப்பினர் இருந்துக்கிட்டு அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி செஞ்சிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டு மக்களிடத்துல நல்ல பேர் வாங்கிட்டு ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. அதை பார்த்து இருந்த பாரத பிரதமர், நீ நல்லா ஆட்சி ஆள்ற, நீ உனக்கு தேவையானதை வந்து வாங்கிக்க, என்ன தேவைன்னு வந்து கேளுன்னு கேட்டு எடப்பாடியார் போனாரு, மனு கொடுத்தாரு. தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன தேவை அப்படின்னு கொடுத்தாரு. மனுக்கு தேவையானதை அவர் செய்ய போறாரு. இது மத்திய சர்க்காருக்கும் மாநில சர்க்காருக்கும் உறவு இருக்கணும். இதோ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட பாதை. அந்த காலத்துல தலைவர் வந்து தமிழ்நாட்டில் ஆண்டு இங்க வந்து பாரத பிரதமர் ஆனார். அதாவது நான் கேட்கிறது வந்து தேவையானதை வாங்கிக்கோங்கன்னு சொல்லி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை கூப்பிட்டிருந்தா அவர் உடனே என்னெல்லாம் கொடுத்திருக்கேன்ற பட்டியலை வந்து பத்திரிகையாளர்களுக்கு மக்களுக்கு சொல்லி இருக்கணும் தொடர்ச்சியா. அது மாதிரியான ஒரு சம்பவம் நடைபெறா தெரியல. இவர்கள் கோரிக்கை மனுவை கொடுத்தாங்க, ஆனா அவர் என்ன வாக்குறுதி கொடுத்தாரு நம்மளுக்கு தெரியல. மாட்டிறைச்சிக்கு தடை விதித்ததை வந்து தமிழ்நாடு முழுக்க எல்லாருமே எதிர்த்தாங்க, அதிமுக உட்பட. ஆனால் நமது எம்ஜிஆர்ல வந்த விமர்சனத்தை வந்து எங்களால் ஏற்க முடியாதுன்னு சொல்லி தனஞ்செயக்குமார் அவர்கள் பேட்டி அளிக்கிறாரு. இதெல்லாம் வந்து மத்திய அரசுக்கு கட்டுப்படுறதா தானே தெரியுது. பாஜகவுக்கு நீங்க கட்டுப்படாமல் இருக்கலாம், மத்திய அரசுக்கு கட்டுப்பட்டு தானே இருக்குது. மத்திய சர்க்கார் செய்யக்கூடிய அத்தனையுமே எதுக்குன்னு ஒன்றும் கிடையாது. ஒரு மாநில சர்க்காருக்கு மத்திய சர்க்கார் செய்யக்கூடிய அத்தனை செயல்பாட்டுக்கும் ஒரு மாநில சர்க்கார் எதுக்குன்னுங்கிறது ஒன்றும் கிடையாது ஐயா. ஆமாம், அதில் என்ன இருக்குது? நல்லதாக பாராட்டணும், தவறு செஞ்சிருந்தா கேட்கலாம். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்போ விவசாயிகள் பிரச்சனையை பற்றி பாரத பிரதமர்கிட்ட போய் மனு கொடுத்தாரு இல்லையா? மனு கொடுக்கறத பாரத பிரதமரை பார்க்க போனார். விவசாயிகள் 48-50 நாளாக போராட்டம் பண்ணிட்டு இருந்த விவசாயி நம்ம முதல்வர் போய் சொன்ன உடனே போராட்டத்தை வாபஸ் வாங்கிட்டு வந்துட்டார் இல்லையா? இது எவ்வளவு பெரிய கோரிக்கை எவ்வளவு பெரிய சண்டை வரும் நீங்க நல்லா பார்த்துட்டு இருப்பீங்க. ஒவ்வொரு ஆண்டும் வந்து கொடுக்கக்கூடியதை வந்து சரியில்லை அப்படின்னு போராட்டம் பண்ணுவாங்க. 2 நாள்ல அந்த பஸ் வேலை நிறுத்த போராட்டத்தை வாபஸ் வாங்க வைச்சவர் நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் இல்லையா? இல்ல நீங்க போராட்டத்தை வாபஸ் வாங்குவதெல்லாம் நீங்க குறித்து சொல்றீங்க. இதெல்லாம் நல்ல விஷயமாக இருந்தாலும் இந்த போராட்டக்காரர்களின் கோரிக்கை நிறைவேறியதா என்பதுதான் கேள்வி. திரு மாத்திரபூதம் அவர்கள்ட்ட நான் கேட்க விரும்புறேன். நீங்க ரொம்ப நேரமா குறுக்கிட விரும்புறீங்க. என்னோட ஒரு கேள்வியை நீங்க இல்ல உங்கள்ட்ட தான் வரேன். என்னோட கேள்வியை சேர்த்து நீங்க பல எதுக்கும் பதில் சொல்லுங்க. என்னோட கேள்வியை சேர்த்துக்காங்க. ஒரு மேட்டர் அட்ரஸ் பண்ணும்போது தாராளமா முடிஞ்சிருச்சு. ரொம்ப நேரம் ஆச்சு. தாராளமா நீங்க பேசலாம். ஒரு கேள்வியும் துணை கேள்வியும் சேர்த்து வச்சுறேன். அதோட சேர்த்து நீங்க பதில் சொல்லுங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பிரதமரை சந்திச்சும் போது அவர் பல்வேறு கோரிக்கை வச்சாருன்னு சொன்னாங்க. ஓபிஎஸ் அவர்களும் போய் சந்திச்சாரு, அரசியல் எதுவும் பேசல அப்படின்னாரு. அதையும் சேர்த்து நீங்க பதில் சொல்லுங்க.
ஃபஸ்ட்டு சார் சொல்லும்போது சொன்னார் 3 கட்சி அதிமுக ஓபிஎஸ் மட்டும்தான் ஜெயலலிதா மேடம் 2 வாட்டி முதலமைச்சராக்கினது ஆச்சா. ரெண்டாவது இன்றைக்கும் அதிமுகன்றது ஓபிஎஸ் சொல்லிட்டு இருக்கார். எக்ஸப்ட் தினகரன் சசிகலா இல்லாமல் இருந்தால் அதிமுகவில் யார் வேணால் எங்கள்கிட்ட இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. அதனால் அதிமுக ரெட்டலைக்காக நாங்கள் இது பண்ணல, அந்த அந்த மேட்டரே இல்லை. முதலமைச்சராக இருந்தாலும் ஒரு நிமிஷம், முதலமைச்சராக இருந்தாலும் நீங்கள் ஒரு கொஸ்டின் நீங்களே சொல்லிட்டீங்க. 122 எம்எல்ஏ ஓபிஎஸ் வரும்போது அவங்க தான் டெசிஷன் எடுப்பாங்க யார் முதலமைச்சர்னு. அன்னைக்கு அதை பற்றி பேசலாம். இன்னைக்கு அது முதலமைச்சரா நீங்க ஏத்துக்கிறீங்க? அப்போ எடப்பாடி பழனிசாமி அணி வந்து கொஞ்சம் ஓபிஎஸ் அணியை விட பலம் வாய்ந்த அணி. ஏன்னா 122 சட்டமன்ற அதான் அந்த நம்பர்ஸ் தான். அந்த நம்பர்ஸ் வந்து நாளைக்கு இணைப்புன்னு வரும்போது இந்த 2 பேரும் இல்லை அப்படின்னு வந்தா அந்த 122 பேர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்றது நீங்க அப்போ பார்க்கலாம். அந்த 122 பேர் சசிகலா மேடம் தினகரன் இல்லை அப்படின்ற சுச்சுவேஷன் வரும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னா ஓபிஎஸ் ஐயாக்காக தான் ஃபேவராக ரியாக்ட் பண்ணுவாங்க. ரெண்டாவது சார் சொல்லியிருந்தார் இந்த இபிஎஸ் சட்டமன்ற உறுப்பினர்களும் திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு ஃபேவரா ரியாக்ட் நேச்சுரலி. ஏன்னா எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்குது இன்னைக்கு ஓபிஎஸ். ஆனா இப்போது அவர்கள் எடப்பாடி தரப்பு பக்கமா இருக்கிறது. அது ஒரு விதமான தயவுசெய்து எடப்பாடி சொல்லுவாங்க தினகரன் சசிகலா அதுதான் ஃபைனல் டெஸ்டினேஷன். அங்கதான் இன்டர்மீடியேட் தான் எடப்பாடி. சரி, இது ஒருவேளை ஒரு ஓபிஎஸ் அவர்களுக்கும் திரு சசிகலா அவர்களுக்குமான ஒரு மறைமுக கூட்டணி வரவே வராது, கண்டிப்பா இருக்காது. அவர்களை ஓபிஎஸ் தரப்புல இருக்கிறவங்க ஏன் அவருக்கு ஆதரவு தெரிவிக்காம சசிகலா தரப்பு நீங்க சொல்றது ஆதரவு கொடுக்குறாங்க சசிகலா மேடத்துக்கு? ஓபிஎஸ்ல 11 பேர் யாருமே கொடுத்ததே இல்லை, இது வரைக்கும் கொடுக்கவும் மாட்டாங்க. தினகரன் கிடையாது, சசிகலா கிடையாதுன்னு சொல்லியிருந்தார். இபிஎஸ்க்கு ஆதரவு கொடுக்கலாம். நாளைக்கு ரெண்டும் இணைந்தால் இபிஎஸ் அந்த மீதி டீமுக்கு தாராளமாக. ஏன்னா மீதி டீம் ஏடிஎம்கே தான் ஆல்வேஸ். சசிகலா மேடத்தையும் தினகரனையும் ஜெயலலிதா என்கரேஜே பண்ணலை. அது ஹிஸ்ட்ரி இருக்குது, ரெக்கார்ட்ஸே இருக்குது. இது வரைக்கும் என்கரேஜ் பண்ணலை. இல்லை, அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக அதெல்லாம் இருக்கலாம், பட் அவங்களுடைய இதுலேயே அலோவ் பண்ணலை ஜெயலலிதா மேடம். அப்படி சொல்கிறீங்களே, அப்படின்னா ஏன் தினகரனை ஓவர் நைட் ஒரே நாளில் போய் டெப்டி செக்ரட்டரி இவங்க போட்டாங்க? ஏன் முன்னாடியே போட்டுக்கலாமே ஜெயலலிதா இருக்கும்போது ஏன் போடலை? That is a question. அதனால அவர் அப்ப கட்சியிலே இல்ல. அதான் அந்த கட்சியில அவங்க இருக்கும்போதே எடுத்துருக்கலாமே, இன்க்ளூட் பண்ணியிருக்கலாமே. ஏன்னா அவங்களை இந்த கிட்டக்கே வரக்கூடாதுன்னு சொன்னவங்க தான் ஜெயலலிதா மேடம். அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது கண்டிப்பாக இவங்க வந்து அந்த 2 பேர் இல்லைன்னா மீதி எல்லாரும் கண்டிப்பாக ஏடிஎம்கே 1, அதில் நோ செகண்ட் தாட். ஆனால் இப்போ சார் சொல்லியிருந்தார் இது மாதிரி இபிஎஸ் கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்டோட நல்ல ரிலேஷன்ஸ்லாம் இருக்கணும். பட் விவசாயிகள் போராட்டத்தை யார் போய் நிறுத்தினு தெரியுமா? இபிஎஸ் தான் நிறுத்தினார், வேற யாரும் நிறுத்தலை. இவர் தான் போயிட்டு சொல்லிட்டு எல்லாம் நிறுத்துங்க. நல்ல ஒரு சொல்றது போராட்டம் நிறுத்தப்பட்டது, ஆனா விவசாயிகளுக்கான தீர்வு கிடைக்கல. அதை போய் நிறுத்தினர், போராட்டம் நிறுத்தி பாசிட்டிவ் எடுத்துட்டு இருக்கீங்க. நான் அப்படி சொல்ல வரல. 41 நாள் இன்னும் கொஞ்ச நாள் விட்டு இருந்தா கண்டிப்பா பிரைம் மினிஸ்டர் பார்த்துருப்பாங்க. அவங்க அந்த லெவலில் விடாம அந்த இடத்துல போய் நிறுத்திட்டு இருக்குது. ஏன்னா அது நல்ல ஒரு மத்திய அரசோட இணக்கமா போறது தான். அந்த மாதிரி தான் இது கூட நடுவாசல் போராட்டத்தையும் பிரதமர் சந்திக்காது, போராட்டக்காரரை சந்திக்காது கூட இபிஎஸ் செய்த தவறு. ஒன் ஆஃப் த ஆக்டிவிட்டி அவரும் ஏன் அவர் போய் அந்த இடத்துல நிறுத்தாம இருந்திருக்கலாமே? ஏன்னா அந்த இடத்துல விவசாயிகள் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்திருந்தா ஒரு 100 நாள் போராடி இருந்தா நீங்க கஷ்டம் நினைக்கிறீங்க. அந்த இடத்துல இன்னும் ஒரு 8 நாள் 9 நாள் தான் பிரைம் மினிஸ்டர் பார்த்துட்டாங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம், போயிட்டாங்க. அவங்களுக்கு வேண்டியது கிடைச்சிருக்கும். கண்டிப்பா நாம் தொடர்ந்து பேசுவோம். திரு விபி கலைராஜன் அவர்களிடம் அவருடைய பேட்டியை நம்ம தற்போது பார்க்கலாம். அவர் என்ன கருத்து சொல்றாருன்னு நம்ம பார்ப்போம். தினகரன் டிடிவி தினகரன் அவர்கள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர். அவர் மீது பொய் வழக்கு போட்டு அவரை கொண்ட திகாரில் இது பண்ணியிருக்கிறாங்க. அது பொய் வழக்குங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும், மீடியாவுக்கு பூரா தெரியும். அதனால தான் கோர்ட்டு உடனே ரிலீஸ் பண்ணியிருக்குது. அதனால் வர்றவங்க வந்து அவரை பார்த்து என்ன இதுன்னு கேட்கறதுக்காண்டி வர்றாங்க. ஃபர்ஸ்ட் we are discussing about our political affairs. அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசியல் தலைவர்கள் அவர்களுடைய கருத்தையும் தற்போது பார்க்கலாம். சட்டப்பேரவை கூடுவதற்குள் அதிமுக ஆட்சி நிலைக்குமா என்பது கேள்விக்குறின்னு சொல்லியிருப்பது வேறு யாருமில்லை, எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின். தற்போது அதிமுக 3 அணிகளாக உள்ளதாகவும் மேலும் எத்தனை அணிகளாக உடையும் எனவும் தெரியவில்லை என கருத்து தெரிவித்துள்ளார் ஸ்டாலின். முதல்ல சட்டமன்றம் கூடுகிற வரையிலே இந்த ஆட்சி நிலைக்குமா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. எனவே அந்த ஆட்சி நிலைத்து சட்டமன்றம் கூடுகிற போது அப்போது எங்களுடைய ஜனநாயக கடமையை திமுக நிச்சயமாக ஆற்றும். அதிமுக அணிகள் சண்டையால் விரைவில் தேர்தலை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும் என தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார்.
தற்போது நடப்பதை வெறும் உட்கட்சி பிரச்சனை என்று எடுத்துக்கொள்ள முடியாது என்று கூறியுள்ள தமிழிசை, கட்சியின் நிலையற்ற தன்மை ஆட்சியிலும் பிரதிபலிக்கக்கூடாது என்று தெரிவித்துள்ளார். என்ன முடிவெடுத்தாலும் தெளிவான முடிவெடுக்க வேண்டும். தெளிவான முடிவெடுக்காமல் நிலை தடுமாறும் பட்சத்தில் தேர்தலை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும் என்கிறார் தமிழிசை. தமிழக அரசியலில் குழப்பமான சூழல் காணப்படுவதாக கருத்து தெரிவித்துள்ளார் பன்னீர்செல்வம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு இன்னும் ஓராண்டு கூட நீடிக்காது என்றும் அழுத்தம் தாங்காமல் தானாகவே கவிழ்ந்துவிடும் எனவும் கூறியுள்ளார் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான மைத்ரேயன். இவற்றையெல்லாம் பார்க்கும்போது நான் ஒரே குழப்பத்தில் வாழ்ந்துட்டு இருக்கேன் செட்டியார் மதர் அப்படின்னு சூரியன் படத்தில் கவுண்டமணி சொல்வார். அதிமுகவினர் மட்டுமில்லை, ஒட்டுமொத்த தமிழக மக்களே குழப்பத்தில்தான் உள்ளார்கள், என்ன செய்வதென்று தெரியாமல். தற்போதுள்ள அரசியல் குழப்பங்கள் குறித்து ஒரு தொகுப்பை பார்த்தோம். திரு பெருமாள், நம் நிகழ்ச்சியின் இறுதிக்கு வந்திருக்கிறோம். நீங்கள் உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்க. அதோடு சேர்த்து நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிற கேள்வி என்னன்னா, சசிகலா அவர்கள் டிடிவி தினகரனிடம் சொன்னது 60 நாட்கள் அவகாசம் கொடுக்கலாம், அவர்கள் 2 அணிகளும் ஒன்றா சேரணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் இன்னொரு கேள்வியும் எனக்கு இருக்குது. இது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டு இப்போ 4 மாதம் ஆயிடுச்சு. இன்னும் 6 மாதம் இடைவேளை இருக்கணும் 2 தீர்மானத்துக்கும் நடுவில். அப்போ இன்னும் 60 நாட்கள் இருக்குது. 60ற்கு சற்று அதிகமான நாட்கள் இருக்குது. ஒருவேளை அடுத்த 60 நாள் கழிச்சு மீண்டும் அடுத்த நம்பிக்கையில்லா தீர்மானம் வரும்னு நினைக்கிறீங்களா? அதாவதுங்க, அப்படி நினைக்கிறதுக்கு இடமே இல்லை. காரணம் கேட்டிங்கன்னா, புரட்சித்தலை அம்மாவினுடைய அரசு இன்றைக்கி நடக்கிறது. புரட்சித்தலை அம்மாவினுடைய அரசை இவங்க நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டாந்து சட்டமன்றத்தில் ஆட்சியை கமிக்கிறாங்கன்னா யாரை கமிக்கிறாங்க? அம்மாவை கமிக்கிற மாதிரி தானே ஆச்சு. அது அந்த அளவுக்கு இந்த இயக்கத்தில் யாரும் போல. அது மாதிரி நினைப்பு வேணாம். அவர் மிக மரியாதைக்குரிய ஸ்டாலின் சொன்ன மாதிரி அண்டை எப்போ சாவான் தின்னம் எப்போ கிடைக்குன்னு பார்த்துட்ருக்காரு. சட்டமன்றம் வரத்துக்குள்ளே ஆட்சி கமிஷன் சொல்கிறதெல்லாம் கேலி கூத்தா இருக்குது, சிரிப்பாக இருக்குது. அவர் சொல்கிறதெல்லாம் எந்த காலத்திலையுமே நடக்காது. அவர் கடைசி வரைக்குமே அதிமுக இருக்கிற வரைக்கும் திமுகங்கிற ஒரு இயக்கம் ஆட்சியில் உட்காராது. அவர் நினைச்சு ராத்திரி படுத்துட்டு நினைச்சுக்கலாம் நான் தான் முதலமைச்சர். அதிமுக உறுதியாக இருக்கின்றது, திமுகவை நிச்சயம் ஆட்சி பீடத்தில் அமர விட மாட்டோம். புரட்சி தலைவருடைய தொண்டை, அம்மா வழி வந்த தொண்டை, ஒரு சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் நீங்க உறுதியா இருக்கிறீங்க. இந்த ஆட்சி நிச்சயம் உறுதியாக தொடரும் சொல்றீங்க. இதை உங்கள் நிறைவு கருத்தா நான் எடுத்துக்கிறேன். இதை உங்கள் நிறைவு கருத்தா எடுத்துக்கிறேன். திரு ஸ்ரீனிவாஸ், இப்போ இது இப்போ இருக்கிற அதிகார சண்டை பார்த்தீங்கன்னா, அதிமுகவில் இருக்கிற அதிகார சண்டை ஏதோ மக்கள் பிரச்சனையில் இவர்கள் முரண்பட்டுட்டாங்க, நான் மீத்தேன் திட்டத்தை ஆதரிச்சேன், இவர்கள் எதிர்த்துட்டாங்க, அதனால நாங்கள் 2 பேரும் பிரிச்சிட்டோம் அப்படின்னு வரல. மக்களுக்கான போராடுறதுல இவர்களுக்குள்ள சண்டை வரல. யாரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும்ன்றது தான் சண்டையா இருக்குது. அதுவும் இன்னொரு சோகமான விஷயம் என்றால், திமுகவும் பலமாக எதிர்க்கிற ஒரு விஷயமா இல்லை. திமுக தலைவர்கள் கொடுக்கக்கூடிய அறிக்கைகளும் பார்த்தீங்கன்னா, அவர்களே அந்த ஆட்சி விழுந்துரும், அதுக்கப்புறம் நாங்கள் தான் வரப்போறோம், அந்த லெவலில் தான் இருக்காங்க. எப்போ ஆட்சி தானாக விழும், நாங்கள் எப்போ வரலான்ற ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க. இது ஒரு சோகமான ஒரு விஷயமா தான் இருக்கின்றது. இப்போ தமிழ்நாடு சூழ்நிலையை எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய நிறைவு கருத்து. முதல் விஷயம், ஆட்சி அதிகாரங்கிறது கிடையாது. ஆட்சி அதிகாரம் எடப்பாடிகிட்ட இருக்கு. அந்த ஆட்சி இப்போதைக்கு அது நிறைவு செய்யப்படும். இன்னைக்கு தினகரன் சொல்கிறப்போ கூட ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு நாங்கள் எதுவும் முயற்சி பண்ண மாட்டோம். இந்த கட்சி அதிகாரங்கிறது தான் இப்போ இருக்கிற இந்த 3 இதுவுமே கட்சியை யார் கைப்பற்றுவது, யாருடைய ஒரு குடை கீழ் இந்த அதிமுகவை கொண்டு வருவது, யாருக்கு கீழே இருக்கிற அந்த சூழ்நிலையில் யாருக்கு இந்த இரட்டை இலை கிடைக்கும், இந்த விஷயங்கள் தான் போயிட்டுருக்கு. இதில் அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, 21 வரைக்கும் ஆட்சி இருக்குது. இந்த 21க்குள்ளே இவங்க தங்களுடைய சண்டைகளை, தங்களுடைய குழப்பங்களை, தங்களுடைய பேதங்களை மறந்து ஒன்று சேர்றதுக்கான அவகாசம் அந்த அளவுக்கு இருக்குது. இது ஒன்று. இன்னொன்று, இப்போ வைர விழா நடந்தது. ஸ்டாலின் எல்லாரும் பல தலைவர்கள் இதை அவங்களுடைய கூட்டணிக்கான ஒரு முன்னேற்பாடாகவும் கருதலாம். கிட்டத்தட்ட பிஜேபிக்கு எதிரான எல்லா முக்கிய கட்சிகளும் சேர்ந்து இருக்காங்க. அப்படிங்கிறப்போ தமிழ்நாட்டில் பிஜேபி களமிறங்கணும்னா அதிமுகவோட சேர்ந்து தான் களமிறங்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதிமுக 3ஆக 4ஆக உடைந்து இருக்கக்கூடிய ஒரு அதிமுகவோட அலையன்ஸ் வைக்கிறதுங்கிறது பிஜேபிக்கு நன்மை இல்லாத ஒரு விஷயம். அதனால மற்ற யாரை காட்டிலும் அதிமுக சுபிட்சமாகவும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுக்கு பிஜேபிக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த அளவுக்கு செதறி போறதுக்கு விட மாட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு உடசல ஒரு பிளவ தோற்றத்தை உருவாக்கி அதன் மூலமா கூடுதல் ஆதாயம் பெறுவதற்கு,
அப்போ அதிமுக குறிப்பாக வந்து இப்போ வந்து அவங்களுடைய பேரம் பேசும் திறன் அதிகரிக்கும். அடுத்தாப்புல ஒரு எலெக்ஷன் வரப்போ 25-30 சீட் தருவாங்க. இதே இது பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் 10 சீட்டுக்கு மேலே கேட்கறதுக்கான ஒரு ஆகிருதியே கிடையாது. இப்போ தைரியமாக கேட்க முடியும். ஒருவேளை 20 சீட்டு 25 சீட்டு கொடுக்கப்படலாம். ஏதோ ஒன்று தன்னை வளர்த்து கொள்வதற்கும் அதிமுகவோட சேர்ந்து பேரம் பேசுறதுக்கும் அது வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ விரைவிலேயே தேர்தல் வர்றதுக்கு மத்திய அரசே உதவி செஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு எதிரான ஒரு சக்தியை ஆட்சியில் உட்காத்தி வைக்கக்கூடிய தவற இந்த பிஜேபியை செஞ்சதாயிரும். இப்போ திமுக ஆட்சிக்கு வர்றதுனால பிஜேபிக்கு எந்த லாபமும் இல்லை. அதிமுக இருக்கிற வரைக்கும் குடியரசுத் தலைவர் ஆட்சின்ற ஒரு வாய்ப்பும் இருக்குது இல்லையா? அதையும் நம்ம பார்க்கலாம். குடியரசுத் தலைவர் ஆட்சினா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். குடியரசுத் தலைவர் ஆட்சியே வருதுனாலும் பிஜேபிக்கு என்ன லாபம் தான் நான் கேட்கிறேன். பாஜக ஆட்சி செய்வதாக ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் ஆளுநர் நியமிக்கப்படல. ஒருவேளை அவர்களுக்கு தேவையான ஆளுநரை நியமிக்கலாம். அவர்கள் குடியரசுத் தலைவர் ஆட்சினா மறைமுக ஆட்சி செய்யலாம். ஆட்சியில் நடக்கக்கூடியது ஒரு கட்சி வந்ததான் அவங்களுக்கு தேவையான அவங்களுக்கு அனுசரணையான உத்தரவை தான் ஆளுநரா இது பண்ணுவாங்க. ஒரே ஒரு ஆச்சரியம், அவங்களுக்கு தேவையான நபரை கண்டுபிடிக்கிறதுக்கு இத்தனை மாசங்களை ஏன் இந்த மத்திய அரசு எடுத்துக்கிட்டது அப்படிங்கிறதான். மற்றபடி எப்பயோ போட்டிருக்கலாம். இவ்வளோ பெரிய ஸ்டேட்டுக்கு, ஒரு பெரிய ஸ்டேட்டுக்கு ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு ஆளுநர் இல்லாமல் இருக்கிறது மிகப்பெரிய தப்பு. சரி, அதுக்கு எத்தனையோ பாலிடிக்ஸ் இருக்கலாம். ஆனால் அடிப்படையில் வந்து இந்த அதிமுக ரொம்ப மோசமான முறையில் போயிடக்கூடாதுன்னு பிஜேபியே நினைக்கும். ஏன்னா அவங்களுடைய ஓட்டு வந்து நீங்க சொல்றது நீங்க முதல்ல இருந்தே நீங்க வலியுறுத்துற அதான் பாஜகவுக்கு அவர்களோட இன்ட்ரெஸ்ட்ல இருக்குது அதிமுக ஒண்ணா இருக்கணும், மறைமுகமான ஆட்சி செலுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து ரொம்ப தெளிவா இப்ப லைனை ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. பிஜேபிக்கு எதிராக தான் தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அரசியல் நடத்த போறாரு. அப்படிங்கிறப்போ பிஜேபி இங்க வந்து அதிமுக சேர்ந்து தான் ஒரு அரசியலை நடத்தி ஆகணும். அப்போ அதுவே ஒரு பலம் தானே பாரதிய ஜனதா கட்சிக்கு. அதுவும் ஒரு பலம் தான். 2.9% தான் வாக்கு வங்கி வச்சிருக்கின்ற ஒரு கட்சிக்கு ஸ்டாலின் வந்து அவர்களை எதிர்த்து தான் அரசியல் தமிழ்நாட்டில் நடத்தணும்னா அப்போ அதுவுமே ஒரு பலமா தானே அவர்களுக்கு பலம் நிச்சயமான பலம் தான். அப்போ அவர்கள் அதை நோக்கி நகர்றாங்க. பலம்னு இருக்கிறதுனால தான் இதுல வந்து இந்த அளவுக்கு மத்திய அரசு தன்னுடைய டயத்தெல்லாம் நிறைய செலவழிச்சு ரொம்ப கான்செப்ட் காட்டிட்டு இருக்காங்க. நீங்க சொல்லுங்க, இல்லாத ஒரு விஷயத்துக்கு யாருங்க டயத்தை வேஸ்ட் பண்ணுவா? மத்திய அரசின் பார்வை தமிழ்நாடு பக்கம் இருக்கு. அது ஒரு நல்ல விஷயமாக இருக்குதா இல்ல இது வந்து நம்மளுக்கு ஏதாவது நல்லது கிடைக்குமான்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இது இல்ல இன்னும் ஒரே விஷயம் சொல்லிடுறேன். நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடியதை நிறைய பண்ணுறோம். அதே நேரத்தில் ஒரு ஜேர்னலிஸ்ட்டுங்கிற முறையில் அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்களை சொல்லியானு. எடப்பாடி இல்லை இத்தனை குழப்பம் இத்தனையும் இருக்கிற காலத்துலேயும் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி ரொம்ப நல்லா இயங்கிட்டு இருக்கு. அதுக்கு கிரெடிட் வந்து செங்கோட்டையனுக்கு கொடுக்கறதா உதயச்சந்திரன் கொடுக்கறதாங்கிறதுல டிஸ்பியூட் இருக்கலாம். யாரா இருந்தாலும் சரி, அமைச்சரும் செக்ரட்டரி சேர்ந்து கிட்டத்தட்ட 1979 +2 வந்ததுக்கு அப்புறம் ஒரு ரெவல்யூஷனரி சேஞ்சஸ், புரட்சிகரமான இன்னும் பல மாற்றங்களையும் கொண்டு வரதற்கான முனைப்பு ஒரு வாரத்துக்குள்ள சில நோட்டிபிகேஷன்ஸ் மூலமா செங்கோட்டையன் கொண்டு வந்திருக்காரு. சோ இந்த ஆட்சி செஞ்சிருக்க நல்லதையும் ஒரு ஜேர்னலிஸ்ட்ங்கிற முறையில் அப்ரிஷியேட் பண்ணணும். திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் நல்ல விஷயங்களை செஞ்சாங்க. ஜல்லிக்கட்டப்போ அவர்கள் நல்லா போராடினாரு. அதே போல இவர்களும் வந்து இந்த நீர்நிலையில் தூர்வார் அது போல நல்ல விஷயங்கள் இருக்கு. இது நம்ம பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம நிகழ்ச்சி இறுதிக்கு வந்துட்டோம். உங்களுடைய நிறைவு கருத்தை சுருக்கமா பதிவு. அதாவது நீங்க ஓபிஎஸ் 3 அணிகளும் மக்களுக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டீங்க. நான் ஓபிஎஸ் அணி விஷயமா சொல்கிறேன். அவர் சொன்ன 2 விஷயமே சசிகலா மேடம் தினகரன் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது தான். தமிழக மக்கள் ஆரம்ப காலத்தில் ஜெயலலிதா மேடம் இறந்தவுடன் எல்லா தமிழ் மக்கள் எவ்வளோ மெசேஜ் வந்தது சசிகலா மேடம் வரக்கூடாதுன்னு. அதை தான் இவர் இன்சிஸ்ட் பண்ணுற பட்சத்தில் தமிழ் மக்களுக்கு தான் அவர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. 2வது அவர் அது வேண்டாம் அப்படின்னா என்றைக்கோ எவ்வளோ பதவி கிடைச்சிருக்கும். அப்படி பதவி வேண்டாம், அவங்க 2 பேர் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு முறையில் தான் தமிழ் மக்களுக்கு நல்ல. உதாரணத்துக்கு ஜல்லிக்கட்டு எவ்வளோ அழகாக ஃபெசிலிட்டேட் பண்ணார் பிரைம் மினிஸ்டர்கிட்ட போய். அதனால தான் அது வந்தது. ஃபெசிலிட்டேஷன் நல்லா பண்ணாரு. மக்களுக்காக போராடி இருக்காரு. திரு ஸ்ரீனிவாஸ் அவர்கள் சொன்னது போல ஆரம்பத்தில் 3 பேரும் பதவிக்காக தான், மக்களுக்கு இல்லைன்னீங்களே, மக்களுக்கு தான் ஓபிஎஸ், மற்றவங்க இல்லாம இருக்கலாம். 2வது பதவி கிடைத்தாதான் நீங்க மக்களுக்கு சேவை செய்ய முடியும் சொல்றீங்க. இது உங்களுக்கு நிறைய கருத்து. பிஜேபி தமிழகத்தை இது செய்ய முடியாது. ஏன்னா எஸ்ஆர் பொம்மை கேஸ் ஆனப்புறம் இன்னி வரைக்கும் எம்எல்ஏஸ் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டாங்கன்னா யாராலும் ஆட்சி இல்ல. தொடர்ச்சியா இப்ப வடகிழக்கு மாநிலங்கள்ல நடந்திருக்குது. தொடர்ச்சியா பாஜக பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. அதுல பையிங் தான் நடக்கும் தவிர
122 எம்எல்ஏ டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிட்டாங்கன்னா கேன்சல் இது டிஸ்மிஸ் பண்ண முடியாது. சரி, குடியரசுத் தலைவர் ஆட்சி வரான்னு சொல்றீங்க, குடியரசுத் தலைவர் பாஜக இங்க கால் ஒன்றாதுன்னு சொல்றீங்க. இதை உங்கள் நிறைவு கருத்தை நான் எடுத்துக்கிறேன். தற்போது பல்வேறு விஷயங்களை நாம் பேசணும். அதிமுக அரசியல், அதிமுக கட்சியில் இருக்கக்கூடிய பிளவுகள் இந்த அரசு உறுதியா இருக்குமான்றதை குறித்தெல்லாம் பேசணும். ஆனால் இதற்கெல்லாம் ஒரு அடிப்படை காரணம் என்னன்னா, ஒரே ஒரு தலைவர் மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கின்றதுனால அடுத்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் இல்லை, அவர்கள் உருவாகினாலும் அவர்களை உருவாக விடுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது. இது அதிமுகவுக்கு மட்டுமல்ல, இது திமுகவுக்கும் பொருந்தும். இது பல்வேறு கட்சிகள், எத்தனை கட்சிகள் இருக்கின்றதோ தமிழ்நாட்டில் இருக்கின்றதோ அனைத்தும் ஒரு தலைவர் கொண்ட கட்சிகளாக தான் இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஜனநாயகத்திற்கு இது எந்த அளவுக்கு நல்லது அப்படின்றத நாம் சிந்திக்க வேண்டும். இந்த நிலைமை மாற வேண்டும். பல தலைவர்கள் உருவாக வேண்டும். அரசியலில் பங்கெடுத்து அரசியலில் அனைவரது பங்கு ஒரு பன்முகத்தன்மையோடு கட்சிகள் செயல்பட வேண்டும். கட்சிகளுக்குள் உள்கட்சி ஜனநாயகம் இருக்க வேண்டும் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருக்கின்றது. இதுதான் இந்த எட்டு திசை நிகழ்ச்சியின் பார்வையுமாக இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. தொலைத்தொடர்பில் இணைந்த விருந்தினர் திரு பெருமாள் அவர்களுக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்த்த நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி. நண்பர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் காவேரி நியூஸ் தொலைக்காட்சியோடு. Let's go.